வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பெட்டர் கார்டில் ஃப்ரை ரெசிபி. பாகக்காய் பொரியல் தான் ஒன்று பார்க்க போகிறோம், டீப் ஃப்ரை இல்லை. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பட்டர் பாகக்காய்ன்னு சொல்லக்கூடியது. நம்ம நிறைய பச்சை மிளகா தேவை. அதுக்கப்புறமா பூண்டு ஒரு சின்னதாக இருக்கிறதுனால 2 பெரிய, அதாவது ஃபுல் பூண்டு எடுத்துருக்கிறேன் நான். கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருங்க. கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கிறேன். அது பொரிஞ்சதும், அது வெடித்ததும் நம்ம மற்றது எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். முதல்ல வந்து பூண்டை போட்டுக்கோங்க, கார்லிக்கை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் போடலாம். அதுக்கப்புறம் பாகக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டிருக்கலாம். நான் வந்து இந்த கசப்புள்ள பாகக்காயில் தான் செஞ்சு பார்த்துருக்குறேன். இந்த மெத்தடில் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் ஆகிடும். நீங்கள் எப்போவுமே இந்த கசப்பான பாகக்காயை செய்யும்போது அதை நல்லா வெட்டி வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ ஊற வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அதை ஸ்க்வீஸ் பண்ணி அந்த வாட்டரெல்லாம் எடுத்துட்டு திருப்பி வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அப்படியே நீங்கள் ஃப்ரையோ பொரியலோ இல்லை வேறு என்ன மாதிரி செஞ்சாலும் சரி, கூட்டு பண்ணாலும் சரி, அப்புறம் நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த கசப்பு இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். என்னோட இன்னொரு ரெசிபி இருக்குது. அது ஆனால் அந்த குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் நீங்கள் போய் பார்க்கலாம். அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிக்கிள் டைப்பில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பெட்டர் கார்டன் ரெசிபி. அதை வேணால் போய் பாருங்கள். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். இது இப்படி ஃப்ரை பண்ணணும் பாருங்கள். ஃப்ரை பண்ணால் இது வந்து ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கொஞ்சோண்டு நீங்கள் டர்மரிக் பவுடரு, சால்ட்டு போட்டுக்கோங்க. எந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ்க்கும் நீங்கள் வந்து டர்மரிக் போட்டிங்கன்னா நல்லது. அந்த அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே ரீட்டன் ஆகிருக்கும். இது வந்து கசப்பு இருக்காது ஜாஸ்தி. குயிக்காகவும் வெந்துடுது. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பொரியல் மாதிரி, ஃப்ரை மாதிரி வர அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி கூட தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் உள்ளவங்க தான் ஒருத்தவங்க எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நியூ ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே. மறக்காமல் பெல் ஐக்கனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.